நடுநிலை தவறாத தலைவர், அதனால நடுவில் நின்றுதான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி பிரதர். நடுவில் நிற்கும் போது சில பேரை மறைச்சிட வேண்டிய நிலைமை இருக்குது, அதுக்காக தான் யோசிக்கிறேன். ஆமாம், நன்றி. முதல்ல ஃபெய்டா குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஏன் தெரியுமா, எத்தனையோ தலைவர்களுக்கு நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறத நம்ம வழக்கமா பார்த்திருக்கோம். நான் 2018 வரைக்கும் பிறந்த நாளை நான் கொண்டாடுறதே இல்லை. ஆனால் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள், தேசிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், உறுப்பினர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள் அத்துணை பேருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் பார்த்திருப்பீங்க, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். நான் என்னுடைய துவக்க காலத்துல தொடர் வண்டியில பயணிக்கிறது உண்டு. பயணிக்கும் பொழுது அங்கு பார்வையற்றவர்கள் பெக் பண்ற நிலைமையை பார்த்து நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். அவர்களோடு நான் பேசும் பொழுது அவர்கள் நாங்களும் இந்த சமூகத்தில் சுயமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம், ஆனால் எங்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அப்பொழுது தோன்றிய அந்த விஷன் தான் இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றியிருக்கிறோம். ஆனால் 2019 புதிய கட்டமைப்பு,
இந்த ஃபெய்ராவினுடைய புதிய கட்டமைப்பு. இங்க இருக்கக்கூடிய செயலாளர் ராஜசேகர் சார் என் கூட 15 ஆண்டுகள் பயணிக்கிறாரு, 16வது ஆண்டு இது. ஆனால் புதிதாக அப்ப 2016 ஏற்பட்ட அந்த தடை என்று சொன்னால் அதை உடை என்று சொல்லி உடைப்பதற்கு கரம் கோர்த்த வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து செங்கற்களாக கட்டப்பட்ட புதிய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் 2019 என்னுடைய பிறந்த தினத்தை மிக பிரம்மாண்டமாக எண்ணற்றவர்களுக்கு, எளியவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் உதவிக்கரம் நீட்டி இல்லாதோருக்கு ஈர்ந்து இயலாதோருக்கு உதவுகின்ற அந்த ஒரு நலத்திட்டங்களை செய்ததன் மூலமாக அன்றையிலிருந்து நான் அந்த பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு, நான் கொண்டாடுவதற்கு இல்லை, அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன். இதுதான் நிதர்சனம். இன்றைய பிறந்த தினத்தில் கூட இவ்வளவு மகிழ்ச்சியா காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து 3 வேலையை பார்த்தீங்கன்னா மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ், சிந்து ராமமூர்த்தி சாரு, பாலச்சந்திரன் சாரு, உமா மகேஷ் அண்ணன், சாமிநாதன் அண்ணன், புவனேஸ்வரி அம்மா, கோபாலகிருஷ்ணன் சாரு, கார்த்திக் தம்பி, சுதாகர் அண்ணன், சுரேஷ் சார், பாலமுருகன் பண்ருட்டி, அதே போல மோகன் அண்ணன், நடுக்குத்தகை மோகன் அண்ணன், திருப்பூர் லோகநாதன் சார், நம்ம நேருநகர் நந்தண்ணன், திருவாரூர் பிரியாகாந்தன் தம்பி, அதே போல மோகன்குமார் சார் பிரமல் பினான்ஸ்ல இருந்தவர், அதே போல உதயகுமார் சார் பிரவீன் ப்ராப்பர்ட்டி, ஸ்மார்ட் வினோத் உள்ளிட்டவர்கள் 3 வேளையும் எண்ணற்ற முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டி நீங்க உணவு வழங்கியிருக்கிறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அதே போல இன்னும் கூடுதலா அரியலூர் டிடிசிபி அலுவலகத்துல ஒரு 15 அடி 12 அடி இருக்க உயரம் உள்ள அந்த மரக்கன்றுகளை நட்டு கூடுதலா சிறப்பு சேர்த்திருக்கிறார் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள், துணைத் தலைவர். அவருக்கும் நன்றி. இன்னும் எண்ணற்ற நலத்திட்டங்களை பட்டியல் இன்னும் வரல. வந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இன்னும் எண்ணற்றவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதனுடைய பட்டியல் இன்னும் வரல. அதே போல தலைக்கவசத்தை நம்முடைய ராஜசேகர் சார் கிங்மேக்கர் ஃபவுண்டேஷன் சார்பில் 1000 தலைக்கவசத்தை வழங்குறதுக்கு இன்னைக்கு அனுமதி கேட்டிருந்தார் அமைச்சரிடத்துல. அவர் இன்னைக்கு அனுமதி கொடுக்காததுனால அதை தள்ளி வச்சிருக்கிறார். சோ உங்கள் அத்தனை பேருக்கும் மக்களுக்கான மகத்தான திட்டங்களை, ஆகச்சிறந்த அரும்பிடம் திட்டங்களை தேவையுள்ள மக்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டின் மூலமாக நீங்கள் எண்ணற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, இயலாதவருக்கு உதவி இருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தினம் எப்பொழுதுமே என்னுடைய பிறந்த தினமா தயவு செய்து கொண்டாடக்கூடாது. அதை ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுடைய எழுச்சி நாளாகத்தான் கொண்டாட வேண்டும் என்கிற என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று இந்த நேஷனல் போர்டில் மிகச்சிறப்பா அழைப்பு கொடுத்து இங்க வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும், அதே போன்று முன்வரிசையில் அரங்கம் நிறைந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும், ஒவ்வொருத்தருடைய பேரை சொன்னா இரவு போயிடும். அதனால அத்துணை பெருமக்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய மரியாதைக்குரிய அகிலா மேடம் அண்ட் ராகுல் தம்பி, உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடைபெறுவதற்கு முன்பாக போன வருஷம் இந்த நிகழ்ச்சியை கோயம்புத்தூர்ல எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் காட்டினாங்க அண்ணன் செந்தில்குமார் அண்ணன், நந்த அண்ணன் அண்ட் டீம். அது ஒரு நபருக்கு கிரெடிட் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா பல கைகள் சேர்ந்தாதான் தனிமரம் தோப்பாகாது. ஸோ அத்தனை பேரும் நீங்க உங்களுடைய கரத்தை அவர் ஊக்குவிச்சாரு. கேப்டன்ஷிப் பஸ் ஓட்டுற டிரைவருக்கு பஸ் ஓட்ட தெரியும்னா அங்க உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை பயணிக்கும் பஸ் ஓட்ட தெரியும். ஆனா அவரை ஓட்டுறதுக்கு தான் நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க. அப்படித்தான் நான் இந்த ஃபெடரேஷன் நடத்துறேன். ஆனா நீங்க அத்தனை பேர் கேப்டன், நீங்க பிளைட் ஓட்டுறதா இருந்தாலும், ட்ரெயின் ஓட்டுறதா இருந்தாலும், பஸ் ஓட்டுறதா இருந்தாலும் எல்லோருக்குமே தெரியும். ஆனா என்ன அனுமதிச்சிருக்கிறீங்க. நான் பாதுகாப்பா கொண்டு போகின்ற என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க என்ன தலைவராக ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே போன்று இந்த அமைப்பினுடைய செயலாளராக இருக்கிற அண்ணன் செந்தில்குமார் அவர்களை நம்பி நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய கரம் கோர்த்ததன் அடிப்படையில் கடந்த ஆண்டு சிறப்பான முறையில் பல்வேறு நலத்திட்டங்கள் கோயம்புத்தூர்ல நடைபெற்றது. அது அடுத்த நிகழ்வாக திருவண்ணாமலையில் மிக பிரம்மாண்டமா 13வது மாநாட்டை அங்க இருக்கக்கூடிய நரேசன் அண்ட் டீம் கிட்டத்தட்ட 35 பேர் அதை மிக சிறப்பா பண்ணீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு நம்ம ராஜா சார் முக்கிய காரணம். ராஜா ஃபக்ருதீன் அலி அகமத், லவ் யூ பிரதர். அதே போல நம்ம செக்ரட்டரி எப்பயுமே வாழ்த்துக்கள். ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுடைய ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தனது பிறந்த நாளிலிருந்து உருவாக்கி கொடுத்த திரு ஹென்றி அவர்களுக்கு எனது நன்றிகள். ஃபெய்ரா கூட்டமைப்பை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ஹென்றிக்கு இவ்வளவு அழகா டான்ஸ் ஆட வரும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நல்லா டான்ஸ் ஆடுறாரு. அவங்களுக்கு போட்டியா ஆடினீங்க. நீங்க உண்மையிலேயே
நீங்க வந்து ரியல் எஸ்டேட் துறையில மட்டும் அதிகாரிகளை ஆட்டிவிக்கக்கூடிய தலைவராக அல்ல, இங்கு டான்ஸ் ஆடக்கூடிய தலைவராகவும் இருக்கிறீர்கள் என்பது உண்மையிலேயே பாட்டு நல்ல பாட்டா செலக்ட் பண்ணி போட்டுருங்க, உலக நாயகனே அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலா டான்ஸ் ஆடினாரு. உண்மையிலேயே ஹென்றி அந்த ஒரு இளமை துடிப்போடு இருக்காரு. நண்பர் எனக்கு 2016 இருந்து ஹென்றி அவர்களை பழக்கம். அவர் சந்தித்து அவரோடு இணைந்து இன்று வரை நான் அவரது வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே ஒரு மேனேஜர் அப்படின்னா வந்து மேனேஜர் கேன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், பட் லீடர் தான் வந்து எம்பவர் அண்ட் கோச். ஹென்றி இஸ் அ லீடர், ஹி இஸ் நாட் அ மேனேஜர். அப்ப ஃபெய்ராவோட லீடர் ஒரு தலைவரால் மட்டும்தான் மற்ற தலைவர்களை உருவாக்க முடியும். கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட தலைவர்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஃபெய்ரா. அந்த தலைவர்கள் ஒவ்வொருவருமே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்து சென்னைக்கு வந்து பல்வேறு இடங்கள்ல அந்த ரியல் எஸ்டேட் தொழில்களை தமிழ்நாடு முழுக்க செய்து இன்றைக்கு ஒரு நிலைமைக்கு தலைவர்களாக உருவாயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் உங்களது கடுமையான உழைப்பு, உங்களது நேர்மை, உங்களது அந்த ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய கண்ணியம். ஆனால் இத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து தலைவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தனி சிறப்பு வேண்டும். அந்த சிறப்பை கொண்டவர் தான் திரு ஹென்றி அவர்கள். என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்ற எம்ஜிஆர் பாடலுக்கு வரிகளுக்கு சொந்தமானவர், அந்த தலைவனுக்கு சொந்தமானவர் திரு ஹென்றி அவர்கள். என்னென்னு சொன்னால் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில அவரை பார்த்த பிறகு அவரது வளர்ச்சியை தொடர்ந்து நான் கிடைக்கும் என்று அவர் தலைமையிலே கிடைக்கும். இன்றைக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களது மெம்பர்ஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல கட்டிடம் கிடைத்து அந்த திறப்பு விழாவிற்கும் நாங்கள் வந்து அதை சிறப்பாக நடத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களை வாழ்த்தி எழுச்சி தினம், இந்த ஃபெய்ரா எழுச்சி தினம் கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வு அவரது பிறந்தநாள் நிகழ்வோடு இணைந்து இருப்பதால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி திரு ஹென்றி அவர்கள் நீடூடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப எல்லோருக்கும் இனிய மூல வணக்கம். இந்த ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் கூட்டமைப்பினுடைய தலைவர் மிஸ்டர் ஹென்ரியினுடைய பிறந்த தின விழாவில் இன்று எழுச்சி தினமாக கொண்டாடப்படுவது மிக மகிழ்ச்சி. ஹென்றி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் விழாவினை பார்க்கும்போது இந்த கட்டுக்கோப்பான இந்த ரியல் எஸ்டேட்டினுடைய நபர்கள் அனைவரும் இன்று ஒன்றிணைந்து இவருடைய விழாவினை சிறப்பாக செயல்படுத்துவதோடு இல்லாமல் அவருடைய கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு உற்சாக எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவினை எல்லாரும் சிறப்பானவர்கள் வந்து பாராட்டிட்டு சென்றுள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்ற அதிகாரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும், அவர்களுடன் சேர்ந்து இந்த கூட்டமைப்பினுடைய செயலாளர்கள் மற்றும் உங்களால் தான் அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படும் இந்த தலைவரை நீங்கள் எல்லாம் தாங்கி பிடித்துக் கொண்டு அவருடன் சேர்ந்து நீங்களும் வளர்ந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் மேலும் மேலும் சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்களும். ரியல் எஸ்டேட் நன்றி கூறிய விடைபெறுகிறேன். வணக்கம். அன்புக்கும் போடுதலுக்கும் உரிய அன்பு சகோதரர் ஹென்றி அவர்களே, நம்ம பிரியகுமார் சார் அவர்களே, பொன்ராஜ் சார் அவர்களே மற்றும் வருகை இருந்திருக்கிற நண்பர்களே, என்னை பொறுத்தவரையிலே நம்ம கோயம்புத்தூர் நம்ம செந்தில் மூலமாக எனக்கு ஹென்றி அவர்களை எனக்கு தெரியும். மிக அற்புதமாக, அதாவது ஒரு விஷயம் சொல்லணும், எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவது சுலபம், தொடர்ந்து நடத்துவது கடினம். நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அற்புதமாக இந்த ஃபெய்ரா அமைப்பை நடத்தி தனது பிறந்த நாளையே ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடாக கொண்டாடுவதற்கு உங்களை எல்லாம் அழைத்து சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்துகிறார். ஒரு தலைவனுக்கு அழகு, பொன்ராஜ் ஒரு தலைவனுக்கு அழகு தான் மட்டும் வளருபவன் அல்ல தலைவன். தான் மேலே ஏறியதற்கு பிறகு தன்னை சார்ந்தவர்களையும் யார் கை கொடுத்து மேலே தூக்கி விடுகிறானோ அவன்தான் உண்மையான தலைவன். அந்த அடிப்படையில் நமது ஹென்றி அவர்கள் உங்க எல்லோரும் உள்ளத்தில் இடப்பட்டிருக்கார். ரியல் எஸ்டேட் வந்து எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கு. எலிவலையானாலும் ஒரு தனி வலை. ஆனா நீங்க நடத்துறது கஷ்டம் என்னன்னா, ரியல் எஸ்டேட் நடத்துற ஒவ்வொருத்தருக்கும் பெரிய கஷ்டம். வீடு கட்ட கொடுக்கறப்ப அவன் மட்டும்தான் வருவான். வீடு கட்ட அக்ரிமெண்ட் போட்டு
இடம் வாங்கி 3 சென்ட் 2 சென்ட் 5 சென்ட் 10 சென்ட் எதுல கட்டினாலும் அவன் மட்டும் வருவான். ஆனா வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் யாரோ வருவான். அவன் மாமா மச்சான் சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தலைவர் திரு ஹென்றி அவர்களுக்கு நீதியரசர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார்.
கலை எவ்வளவு அழகானதுங்கிறத அந்த உயரத்தின் அளவுல காட்ட முடியாது, உள்ளத்தின் அளவுல காட்டணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெரும் உயரத்தை அந்த மனிதர் இந்த அரங்குக்குள் காட்டி கலைத்தாய் இந்த அரங்கத்தின் இந்த வருடைக்கு அழைத்து வந்திருக்கிற அந்த நடிகர். A warm welcome to all for Federation of All India Real Estate. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய ரியல் எஸ்டேட் எழுச்சி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நம்முடைய கூட்டமைப்பினுடைய வருகை வந்திருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் உள்ள வந்து மிகப்பெரிய நிகழ்வாக இந்த நிகழ்வும் காதலுக்கு முன்பாகவே எல்லோருக்கும் காதலையும் அன்பையும் வழங்குவதற்காக பிறந்திருக்கிறார் நினைக்கிறோம். ஒரு பெரும் கைதட்டலோடு அவருக்கு இந்த பிறந்த நாள். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்யனர். ஆனா நம்ம டாக்டர் ஹென்றி சார் பேரமைப்பின் மூலமா மக்கள் ஒவ்வொருத்தர் வங்கி 13வது ஆண்டுல அடியெடுத்து வைக்குது இந்த கூட்டமைப்பு. இந்த இமாலய சாதனைக்காக ஒரு முறை கைத்தட்டல டாக்டர் ஹென்றி சார். பேரா கூட்டமைப்பின் வளர்ச்சி பாதையில் நேரு நகர் நந்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக. அவருடைய மனசு எவ்வளவு நெகிழ்ச்சி இருந்திருந்ததுன்னா இவ்வளவு அழகா பேசி இருப்பாரு. இப்போ கரண்ட் சினாரியோல கடவுள் எங்க இருக்காரு, இங்க இருந்து பேத்து அங்க வைக்கலாமா, அங்க இருந்து தூக்கி இங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னு எல்லாரும் அல்லவல்லப்பட்டு இருக்கு. இந்த நேரத்துல ரொம்ப சிம்பிளா நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க கண்ணதாசன் ஐயா அவர்கள். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் அவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். அதற்கு சாட்சியா நம்ம இப்ப மேடையில இருக்க திரு ஹென்றி அவர்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவரால பயனடைஞ்சிருக்கிறவங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க எல்லாருக்குமே ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த மேடையில் இப்ப நம்ம பாக்குற இந்த விஷயம் பார்த்து கை தட்டிட்டு போறது மட்டும் இல்லாம இவங்கள மாதிரியே நாமளும் நமக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் எந்தெந்த விதத்துல கஷ்டப்படுறாங்களோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அது பொருள் உதவியா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சோம்னா அதை விட வேற எந்த சிறந்த ஒரு தெய்வ வழிபாடும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய கடவுளோட அந்த மறுமனிதர்களை வாழ்த்தலாம் நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் ஒருபோதும் மனிதனாக முடியாது, கடவுள் ஒருபோதும் மனிதனாக முடியாது. யாரேனும் ஒரு மனிதனின் இக்கட்டான சூழலில் உதவி செய்து வாருங்கள், நீங்கள் வேண்டுமானால் கடவுளாகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இக்கட்டான சூழ்நிலைகளில் பலருக்கு கடவுளாக இருந்து இன்றைக்கு அந்த பெருமனிதன் இங்கே வீற்றிருக்கிறார். அவர்களால் பயன்பெற்று இன்றைக்கு இருக்கிற தொழில் முனைவோராக மாறி இருக்கிற அவர்கள் தயாரித்த கடலை மிட்டாயை தலைவருக்கு பரிசாக வழங்கி இருக்கிறார்கள். இதை விடவும் பேரழகு வேற எதுவும் இல்லை நினைக்கிறோம். எல்லோருக்கும் பெருமகிழ்வோடு நன்றிகள் கோடி. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக உயர் செயற்குரிய உயர் சில்லறை வர்த்தகத்திலான இவர் சுயதொழில் பார்வையாளர்களுக்கான சுயதொழில் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறாரு. அவருக்குரிய நாற்காலி பின்னும் உயர். அதுக்கு அடுத்தபடியாக நீங்க ஓடுகிற ரயில்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கடலை மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், இந்த மாதிரி சில்லறை பொருட்கள் நாங்கள் வித்திருப்போம். அதை கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதை அந்த தொழில் முனைவோருக்கு கடலை மிட்டாய் வழங்கப்படுவதாகவும், அடுத்தபடியாக இந்த காற்று தலைமை என்று சொல்லக்கூடிய ஏர் பில்லோ அதுவும் நாங்கள் வெளியூர் போகக்கூடிய வண்டிகளில் வியாபாரம் செய்வோம். நன்றி நன்றி நன்றி. சொன்னா கேட்க மாட்டேங்குது, சொல்லிட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு உற்சாகமா ஒரு கிளாப் பண்ணி உங்களை என்கரேஜ் பண்ணலாம், இன்னும் நல்லா உற்சாகப்படுத்தலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குரூப் போட்டோ ஒண்ணு இல்ல சிஎஸ்ஆர் போட்டு ஏன்னா இதெல்லாம் இப்போ திரு ஹென்றி சார் அவர்களிடம் பணம் அளிக்கப்பட்டிருக்கு மட்டும் இல்லாம வருகை தந்திருக்கிற அனைத்து சிறப்பு ஐயா கொஞ்சம் பிளேட் வந்துருங்க. வள்ளிமயில் ப்ராப்பர்ட்டிஸ் திரு சுபையா அவர்கள் 2 லட்சம் ரூபாயை இங்கே அளிக்க உள்ள சங்கத்துக்காக பலத்த கரவசம் கொடுப்பாங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க.
நம்மளுடைய அலுவலக கட்டணம் வந்தா நம்ம அத்தனை பேருக்கும் பயன்பட போகுது. வெளியூர்ல இருந்து வந்தவங்க தங்கலாம். இங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு அட்வொகேட் கமிட்டி பேரா கூட்டமைப்பின் இந்த எழுச்சி மாநாடுக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து சீஃப் கெஸ்டுக்கும் இப்போ வந்து மரியாதை செய்யப்படுகிறது. அனைவருக்கும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். சோர்வா இருக்கீங்கன்னு தெரியுது. இன்னும் 2 நிமிஷத்துல நம்ம எல்லாரும் உற்சாகப்படுத்துறதுக்காக நடன குழு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நல்ல நிகழ்வுக்காக திரு ஹென்றி சார் அவர்களுடைய பிறந்த நாள் மற்றும் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடுக்கு வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு விருந்தினருக்கும் அவங்களுடைய நேரத்தை எடுத்து வந்திருக்காங்க. சோ அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல கொடுக்கலாம். கேட்கலையே, கேட்கல கேட்கல. நம்முடைய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற மொபைல் வருதுல நம்முடைய கூட்டமைப்பின் சார்பாக நினைவு பரிசை வழங்கி மகிழ்கிறது கூட்டமைப்பின் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் அத்துணை